என் பொண்ணு வாக்கப்பட்டிருக்க இடம் ரொம்ப பெரிய இடம், உனக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் கோடியிலே புரள்றவங்க. அவ்வளோ ஏன் அவங்க வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு வரணும்னா கூட பென்ஸ் கார்ல தான் வருவா, உனக்கு தெரியுமா? சரிடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சத்யா, என்னாச்சு? ஏன் தனியா வந்திருக்க? இப்ப சொல்லு, என்னாச்சு? இனிமே எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாமா. என்னடி சொல்ற? என்னதான் பிரச்சனை? டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்கம்மா. ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ரொம்ப பேடாலாம் ட்ரீட் பண்றாங்கம்மா. என்னடி சொல்ற? வீட்ல இருக்கவங்க மாமியார் கிட்ட சொன்னியா இதெல்லாம்? அவரை நான் அடிச்சதுக்கு காரணமே அவங்களா இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நான் என்னமா சொல்ல முடியும்? என்னடி இந்த மாதிரி சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியலம்மா. அதான் கிளம்பி வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு அளவுக்கு புரியுது சத்யா. ஆனா இதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும். என்னம்மா, உன் பொண்ணு ஒருத்த கொடுமைப்படுத்தி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற, அவன் கூட சகிச்சுட்டு வாழன்னு சொல்ற? இப்போ இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஆரம்ப காலத்துல உங்க அப்பா கிட்ட நான் நிறைய அடி உதெல்லாம் வாங்கியிருக்கேன். போக போக அதுவே பழகிடும். ஓ, அப்ப நீ பட்ட கஷ்டத்தை நானும் படணும்னு சொல்றியா? அப்படிலாம் இல்ல சத்யா. விடுமா, நீயாவது என் கஷ்டத்தை புரிஞ்சு பண்ணா நான் இங்க வந்தேன். ஆனா நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. போமா. வீட்டுல இருமா. வாமா, காசு கொடுத்தா அதை வாங்க நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்கணுமா? கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையா? நானும் எவ்வளவு நாள் தான் வந்து போறது. இப்ப மட்டும் நீங்க காசு கொடுக்கல இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் பாத்துக்கங்க. உன்னதாமா கேக்குறேன், என்ன அமைதியா நிக்கிறேன்? எது கத்திட்டு இருக்கீங்க? யார் நீங்க? நீ யாருமா? நான் உங்களோட பொண்ணு. ஓ, நீ தான் உங்க பொண்ணா? உன் கல்யாணத்துக்கு தான் காசு பத்தலன்னு சொல்லி 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க உங்க அம்மா. என்ன உங்ககிட்ட சொல்லலையா? இப்ப மட்டும் கொடுக்கல இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன் பாத்துக்கங்க. என்னமா சொல்றாங்க? கல்யாண செலவு மொத்தமும் அவங்க தானே பண்ணாங்கன்னு சொன்னேன். அது இல்ல சத்யா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? இல்ல சத்யா, உன் கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்டாங்க. என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. என்ன பண்றது தெரியாம தான் இவர்கிட்ட காசு வாங்கினேன். ஏமா இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லிருந்தா அப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பல்ல. அதனாலதான் சொல்லல. என் பொண்ணு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறா, அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுச்சு. அதுக்குதான் இவர்கிட்ட கடன் வாங்கிட்டேன். ஹலோ, பேசி முடிச்சிட்டீங்களா? எப்ப என் காசு கொடுக்க போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏய் சத்யா, என்னடி பண்ற? இந்தாங்க புடிங்க சார். இப்ப விக்கிற விலைக்கு இது 7 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும். இவங்க வாங்கின கடனுக்கு வட்டி முதல்மா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. கிளம்புங்க. சரி வரமா. ஏய் சத்யா, என்னடி இப்படி பண்ணிட்ட? விடுமா, அந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி தானே வந்தேன். இப்ப அந்த தாலி மட்டும் வச்சு என்ன பண்ண போற? கொடுத்த வரதட்சணைக்கு கடன் கழிஞ்சுதான் நினைச்சுக்கோ. அதுக்கு இல்ல சத்யா, என்ன நான் பாத்துக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. இதுல உன் வாழ்க்கை வரை இப்படி ஆயிடுச்சு. உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் நீ என்னடி பண்ண போற? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு தானமா இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு புதுசா வேற வேலை தேடுறேன். நீ வா உள்ள. அம்மா, நான் இன்டர்வியூ கிளம்புறேன். ஏய், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போடி. இல்லம்மா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எதனால நான் வந்து பாத்துக்கிறேன். பை. பார்த்து போயிட்டு வாடி. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓகே தான். ஆனா இந்த ஒர்க் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க செட் ஆவீங்களா என்னன்னு தெரியல. உங்களை ஒரு ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டார்டிங் சேலரி 10K தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இல்ல சார், 10K சேலரி பத்தாது. நோ இஷ்யூஸ், நீங்கள் வேறு ஜாப் ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன ஆஷா, உன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாலுமே, என்ன உன் பொண்ணு வாழ்க்கையில் அக்கறை இருக்கா இல்லையா? நான் வேணா மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது பேசுவா? என்ன எதுவுமே பேச மாட்டேன்ற?
சத்யா, உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன். ஆக்சுவலி நீங்கள் ஓவர் குவாலிஃபைடு தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வேலையில் உங்களுக்கு லீவே இருக்காது, தெரியும் தானே? அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி இங்கே கிடைக்குமான்னு தெரில. இங்கே மந்த்லி டார்கெட் இருக்கும். நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிங்கன்னா மந்த்லி 15K கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஓகேன்னா நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிடலாம். முருகா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காமி. கேட்ட ஃபைல்லாம் இருக்கா? இருக்கு. கொண்டாங்க. மார்க்லாம் நல்லா தான் இருக்கு. டிஎன்பிசி ஏதாவது எழுதிருக்க? இல்லையே. இல்லையா? ஏ, அப்ப வேலை கிடைக்காதா? வேலையெல்லாம் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் செலவாகும். எவ்வளோ? ஒரு 50,000 ரூபா ஆகும். 50,000 ரூபாயா? என்ன 50,000 ரூபாவா? வேலை வேணுமா வேணாமா? 50,000 ரூபாய் இல்லைண்ண, பரவாயில்ல கொடுங்க. சரி, இந்தா, உனக்கு கொடுப்பணும் இல்லை. சரி, போய்ட்டு வா. அப்புறம் ஆஷாக்கா, உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுச்சாமே. ஏதோ பென்ஸ் காரில் வந்து இறங்குவான்னு சொன்னீங்க. என்னக்கா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னக்கா கோடியிலே போராட்டன்னு சொல்லுவீங்க, கடைசியில் தெரு கோடின்னு சொல்லவே இல்லையே. ஹலோ மேடம், ஏபிசி கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம். ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா? சார், நான் தான் சார் அப்ளை பண்ணியிருந்தேன். மேடம், நீங்கள் 2 ஹவர்ஸில் கம்பெனிக்கு வர முடியுமா? வந்துடுறேன். ஓகே மேடம், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்து. சார், ஓகே சார். தேங்க்ஸ்ண்ணா. நேற்று நீங்கள் எதுக்காக தாலியை கழட்டி கொடுத்தீங்கன்னே தெரிலம்மா. அது வாங்கினதுலேருந்து ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாமல் போச்சு. என்னதான் உங்கள் பிரச்சனை? வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குன்னு தான் அதுக்குன்னு தாலியை கழட்டி கொடுத்துருவியா? அந்த வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை மூலியமா வந்த தாலி மட்டும் எதுக்குன்னு அதான் கழட்டி கொடுத்துட்டேன். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? இப்போதான் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கு. சரி, நான் வேணா உனக்கு ஒரு உதவி பண்ணட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல உனக்கு ஒரு வேலை சொல்லி விட்டுமா? அண்ணா, எனக்கு வேலை கிடைக்காமலாம் இல்லை, கிடைச்ச வேலைக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு கிடைக்கல. அதனால தான் கிடைக்கிற வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. கிடைக்கிற வேலைக்கு போக வேண்டியதானம்மா? ஃப்ரெஷர்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு கூப்பிடுறாங்க அண்ணா. நான் வீட்டிலேருந்து டெய்லிக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கே 100லேருந்து 150 ரூபாய் ஆகிடும். அது இல்லாமல் வீட்டு வாடகையே 8,000 ரூபாய் போயிடும். இதுக்கே மொத்த காசும் செலவாயிடுச்சுன்னா மற்ற செலவுக்கெல்லாம் நான் என்னென்ன பண்ணுவேன்? அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ கொடுத்ததெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதானே? நான் ஒரு மனுஷன் கூட வாழணும்னு நினைச்சேனே, அவனை ஒரு காசு சம்பாதிக்கிற மிஷினா நான் பார்க்கல. ரோசத்தோட வாழணும்னு நினைக்கிற. என்னதான் காசு வாங்குறது என் தொழிலாக இருந்தாலும் அதுக்குன்னு உன் தாலியை வாங்கினது பெரிய தப்புமா. அதுக்கு வேணா நான் உனக்கு ஒரு உதவி பண்ணட்டுமா? என்னால் முடிஞ்ச ஒரு தொகை உனக்கு நான் கொடுக்குறேன். அதை வச்சு உன்னால் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ பண்ணு. ஒரு 2 வருஷத்துல ரிட்டர்ன் கொடு, வட்டியே இல்லாம தரேன் உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சத்யா வரட்டும் மாப்பிள்ள, அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். சத்யா நில்லு, மாப்பிள்ள உன்கிட்ட ஏதோ பேசணுமா? மா, எனக்கெல்லாம் அந்த ஆள் கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏய் நில்றி. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ஓவரா பண்ற. ஒழுங்கா இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது. என்ன பண்ணுவ? இப்படி சொன்னாலும் நீ கேட்க மாட்டே. உன்ன நீ அடிச்சு அடி வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒன்னும் பொண்டாட்டி சத்யபிரியா கிடையாது. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கிளம்ப முதல்ல. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க,
இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் காசுக்கு தான் ஆசைப்படுவாங்கன்ட்டு உன் புத்தியை காமிச்சிட்டல. நல்லா பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு நேக்கா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டல. ஹலோ மிஸ்டர், நானும் அதே தான் சொல்றேன். உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு இப்படி வரதட்சணை பணத்துல சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. கிளம்பு முதல்ல. பாக்குறேன்டி நான் இல்லாம நீ எப்படி வாழ்றேன்னு. நாங்க நல்லா தான் இருப்போம். இப்போ கிளம்புங்க. மேடம். அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. அண்ணே, மாசம் மாசம் காசு கரெக்டா வருது இல்ல? அதெல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்குமா. சும்மா இந்த பக்கம் போனேன், அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிண்ணே. ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவுமே வேணாமா. இல்ல, நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். இருங்க. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல, டைவர்ஸா நான் நிறைய பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா அதுல இருந்து ஒரு சில பேர் தான் ஜெயிப்பாங்க. அதுல நீயும் ஒரு ஆள் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா. நல்லா பண்ண.